ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காளான் கிரேவி ரொம்ப சுவையாக இருக்குங்க. சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மண் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மணமாக இருக்குது, நான் சேர்க்கல. கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி விரைவாக வதங்கிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு 3, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 4 அல்லது 5, சோம்பு ஒரு டீஸ்பூன், கசகசா சிறிதளவு, அன்னாசிப்பூ 1ங்க. அது கூட தேங்காய் அரை மூடி, இஞ்சி, பூண்டு, முந்திரி 4 அல்லது 5 போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கலாங்க. அதுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி வெந்தண்ணியில் நல்லா வேக வச்சு மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சு காளான் சேர்த்துக்கலாங்க. நம்ம அந்த வெந்தண்ணியில் வேக வைக்கிறப்ப ஒரு அரை வேக்காடு வெந்துடணுங்க. அப்போ தான் இந்த குருமாவில் நல்லா வேகும். காளான் வேகாமல் சாப்பிடக்கூடாது. அதனால் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. நல்லா இப்போ வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவு. ஏன்னா நம்ம எல்லாமே இந்த அரைக்கிறதுக்கு எல்லாம் பச்சையை சேர்த்துக்கிறதுனால இந்த பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கணுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் காளான் கிரேவி ரெடி.